நீட் 2020ல 538 மார்க்ஸ் எடுத்தும் கூட he lost his government MBBS seat. நீங்களும் நீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு 718 719 ஸ்கோர் பண்ணிருந்தாலும் இந்த தப்ப பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க கவர்மெண்ட் MBBS சீட்டை மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீட் ஸ்கோர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ், கவுன்சிலிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 538 மார்க்ஸ் வாங்கினான்னு சொன்னேன்ல, ஏன் அவனுக்கு MBBS சீட் கிடைக்காம போச்சு? 2020ல 538 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மார்க். கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல MBBS சீட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இவனும் 538 மார்க் எடுத்துட்டான், கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டான், கவுன்சிலிங்க்கும் வந்து பார்த்தோம்னா போயிட்டான். அவன்கிட்ட வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருந்துச்சு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் இருந்துச்சு, டிசி இருந்துச்சு, அதுல அவங்க அப்பாவோட கம்யூனிட்டியும் மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஆனாலும் அவனோட கம்யூனிட்டியில சீட் கிளைம் பண்ண முடியல ஒரு கவர்மெண்ட் MBBS காலேஜ். ஏன்? நீங்க கேக்குறீங்கல்ல 580 600 620 நான் எடுத்திருக்கேன், என்னோட கம்யூனிட்டி பிசி பிசிஎம் எம்பிசில எனக்கு சீட் கிடைக்குமா ப்ரோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க சீட்டை கிளைம் பண்ணணும் உங்க கம்யூனிட்டியில அப்படின்னா உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் தாண்டி உங்க அப்பா அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் கவுன்சிலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? எஸ், அவனுக்கு அவங்க அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உன்னோட கம்யூனிட்டியில சீட் இருந்துமே கூட அவனால அந்த சீட்டை 2020ல கிளைம் பண்ண முடியல. அதனால அவன் இன்னொரு அட்டெம்ப்ட் வந்து பண்றான். நீட் 2021க்கு அப்பியர் ஆகிறான், 638 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றான், கவுன்சிலிங் வந்து வரான். அவங்க அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல, இந்த வாட்டி அன்ரிசர்வ்டு கேட்டகரியில MMCல MBBS சீட் எடுத்து இன்னைக்கு என்னோட ஜூனியரா இங்க படிச்சுட்டு இருக்கு. இந்த வருஷம் நீட் கவுன்சிலிங்க்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கம்யூனல் ரிசர்வேஷன்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல நீங்க சீட் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் மட்டும் பத்தாது, உங்களோட அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தேவை. இன்கேஸ் உங்க அப்பா படிக்கல, அவர்கிட்ட டிசி இல்ல, அவங்கள்ட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நீங்க ஒரு சீட் எடுக்கணும்னா ரெண்டாவது முக்கியமான இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட். நீங்க தமிழ்நாட்டிலே ஸ்கூலிங் பண்ணிருக்கீங்க from 6th standard to 12th standard அப்படின்னா உங்களோட ஸ்கூல் போனஃபைட் சர்டிபிகேட் NF. நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், ஆனா வேற ஒரு ஸ்டேட்ல போய் படிச்சிருக்கேன், வேற கண்ட்ரில போய் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வச்சிருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, CBSE, ICSE இந்த 3 போர்ட்ஸை தவிர வேற ஒரு ஸ்டேட்லயோ இல்ல வேற ஒரு கண்ட்ரிலயோ வேற போர்ட்ஸ்ல படிச்சிருந்தா நீங்க எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டில இருந்து வாங்கியிருக்கணும். சோ அது கவுன்சிலிங் போறப்ப கேட்பாங்க. சோ அதையும் போய் மறக்காம வாங்கி வச்சுக்கணும். இதுதான் ஒரு கவுன்சிலிங்க்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா, நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. எல்லாம் இருந்தா டிக் பண்ணிட்டே வாங்க. இந்த PDF எங்களோட டெலிகிராம் சேனல்லையும் அச்சீவ்மென்ட் ஆப்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அங்க ஜாயின் பண்ணி இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அதர் போர்ட்ஸ்ல படிச்சிருந்தா ஓகே. தென் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் உங்களுக்கு அப்ளிகபிலிட்டி இருந்தா, அது இல்லாம என்னென்ன தேவைன்னா உங்களோட கிளாஸ் 10 மார்க் ஷீட், கிளாஸ் 11 மார்க் ஷீட் அண்ட் கிளாஸ் 12 மார்க் ஷீட், உங்களோட நீட் UG அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, அப்புறம் உங்களோட ஸ்கூல் டிசி அண்ட் உங்களோட ஸ்கூல் போனஃபைட் சர்டிபிகேட் ஃப்ரம் 6th standard to 12th standard. நீங்க வேற ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா வேற ஸ்கூல்ல போயிட்டு நான் 6th to 8th வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தேன், 8 to 10 வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போனஃபைடும் வாங்கிட்டு வரும். நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்கன்னா அதுக்கான ஃபார்மையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாம உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், நீங்க நீட் அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்போ ஒரு போட்டோகிராஃப் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அது NF நம்பர் ஒரு 20 காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. அதோட காப்பி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மெயின்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எல்லா இடத்துலயுமே நீங்க கவுன்சிலிங் போறப்பயும் சரி, காலேஜ் போனதுக்கு அப்புறமும் சரி, உங்களோட இந்த போட்டோகிராஃப் தான் நீங்க எல்லா இடத்துலயும் கொடுக்கணும். இந்த ட்ரீம் சீட்டுக்காக தான் இத்தனை வருஷம் இத்தனை நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் நீங்க நானு கஷ்டப்பட்டு வந்து படிச்சிருக்கோம். கடைசியில ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ட்ரீம் சீட், நம்மளோட ட்ரீம் நம்ம கையை விட்டு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க மறக்காம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரெடி பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை பாய்.